Hi friends, welcome to Chellam Tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவோம் இல்லையா? ஸோ காலண்டர் அட்டை. ஸோ அதை வச்சு தான் ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம். அந்த டிஐஒய் தான் இது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பத்திரிக்கை, அப்புறம் வந்து கரண்ட் பில் அட்டை, ஸோ சிலிண்டர் அட்டை, அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம வந்து சூப்பராக போட்டு வச்சிடலாம். வீட்டில் நம்ம இதை ஹேங் பண்ணி வச்சுக்கிற போது ரொம்பவே நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சாரீ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்திருக்கேன். 2 கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து காலண்டர் அட்டை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை வச்சு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வெட்டுவோம் இல்லையா, ஃபெவிக்விக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த அட்டையை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட காலண்டரோட உயரத்துக்கு வந்து நமக்கு வந்து 2 பீஸ் தேவைப்படும். வந்து உயரத்தை நம்ம அளவு வச்சு எடுத்துக்கிட்டு ஸோ வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தாலே ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்மளோட அந்த காலண்டரோட அந்த அகல பகுதியில் வச்சு நம்ம வந்து அளவு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து நம்ம காலண்டரை விட கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ காலண்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அந்த உயரத்தை வந்து நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு அட்டை வந்து எட்டரை அந்த அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம நீட்டாக கோடு போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட காலண்டரோட உயரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. 2 அட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனித்தனியாக. அகலம் மட்டும் நம்மளோட காலண்டரோட அகலத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம காலண்டர் இவ்வளோ இருக்குன்னா சைடில் வந்து 2 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக அட்டை இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளோட அகலத்தை வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு காலண்டரோட அட்டை இருக்கோ அந்த அளவுக்கு. ஸோ பாருங்கள், 8 இன்ச்சு இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது 2யுமே வச்சு மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சைடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ணின அந்த அளவில் வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க மடக்கி. நான் ஸ்லோவாகவே தான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மடக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வி ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ வரைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். அதாவது எக்ஸஸாக இருக்கிற அந்த 2 இன்ச்சு அளவில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வரைஞ்சிட்டு. இப்போ இப்படி நம்ம வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டான ஒரு சேஃப் கிடைக்கும். இதை எப்படி நம்ம வந்து ஒட்டுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும் போது எதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த சைடும் ஸோ இதே அளவாக வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு. இப்போ 2 அட்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கிளாத்தை வச்சு நம்ம ஒட்டிக்கணும். ஸோ அப்போ தானே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நமக்கு க்ரிப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் பின்பகுதியில் அதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த காலண்டர் அட்டையில் வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஸோ நம்ம காலண்டரை விட எக்ஸஸாக துணி இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 4 பக்கமும் மடித்து வச்சு இப்போ நம்ம ஒட்டிட வேண்டியது தான். இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம இது ஒட்டுவோம் இல்லையா, ஃபெவிகால் இருக்கு இல்லையா, ஸோ அது எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி மடக்கி நாலா பக்கமும் இதே மாதிரியே நம்ம ஒட்டிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட மேலே வச்சு ஒட்டுறதுக்காக கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த அட்டையில் எப்படி துணியை வச்சு ஒட்டுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ 2 அட்டைக்குமே நம்ம வந்து இதை இப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸஸாக துணி இருக்கா மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக வரைஞ்சிக்கிட்டு ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்கா மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் கட் பண்ண பீஸில் 2 கிளாத் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான கிளாத் மேலே இப்போ நான் இப்படி வச்சு பின் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக இந்த மாதிரி மடக்கி வச்சு நம்ம ஒட்டிக்கிட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாகவே நான் ஸ்லோவாகவே தான் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ஒட்டுறது வந்து என்னோட அனார்கலி அம்பர்லா சுடிதாரோட வந்து பாட்டம்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வந்து அந்த ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வாங்குவோம் இல்லையா, கிளாத்தில் ஒட்டுறதுக்கு. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட, ஒயிட் ஃபெவிகால் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ வந்து உங்ககிட்ட வந்து துணி காய போடுற அந்த கிளிப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் அங்கங்கே அந்த கிளிப்பை வச்சு இது பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து கிரிப்பாக சீக்கிரமாக காயும், பிடிச்சிக்கும். நம்ம ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. ஸோ அதுக்காக இப்போ ஹாட் க்ளூ அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளிப் வைக்கணும்னு இல்லை, நம்ம வச்ச உடனே அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நீங்கள் எல்லா பகுதியிலையும் ஒட்டிடுங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த கிளாத் வந்து நான் வந்து ஒரு அட்டையில் வந்து அந்த பார்டர் பகுதி அம்பர்லா சுடிதாரோட அந்த பார்டர் பகுதி இருக்கா மாதிரியும், ஒன்று வந்து நார்மல் கிளாத் இருக்கா மாதிரியும் பார்த்து சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களோட ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து கரெக்டாக வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து கீழே ஒட்டியாச்சு, இந்த சைடும் ஒட்டியாச்சு. ஸோ இது இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி நம்ம இந்த பக்கம் ஒட்டி விட்டுட்டோன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை இப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இடுக்கு ஏதாவது இருந்தாலும் அதில் வந்து ஹாட் க்ளூவை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா இது க்ரிப்பாக பிடிச்சிருச்சு. அதே மாதிரியே சேம் அந்த சைடும் ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த 2வது அட்டையும் நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் ஸோ இந்த இடம் பிளெயினாக இருக்கிறதுனால ஒரு சைடாக ஒரு ஒர்க் உள்ள ஒரு இதை வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவோட ஃப்ராக்ல இருந்து இதை எடுத்தேன். ஸோ வேஸ்ட்டு ஃப்ராக்ல இருந்து ஸோ வந்து அதை வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற ஐட்டமில் இவ்வளோ அழகான விஷயம் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேக் சைடில் இந்த காலண்டர் அட்டை தெரிய வேணான்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மோஸ்ட்லி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளேருந்து நமக்கு வந்து ஒரு த்ரெட்டோ இல்லை இந்த மாதிரி கட்டுக்கம்பி இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்து நம்ம இந்த மாதிரி முறுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ காலண்டரோட அட்டையோட அந்த வெயிட்டை வந்து நல்லா தாங்கும். இப்போது ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து வேலில் ஹேங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் கசகசன்னு இருக்கக்கூடிய அந்த பத்திரிக்கை, அப்புறம் வந்து கரண்ட் பில் அட்டை, அப்புறம் நம்மளோட சிலிண்டர் புக்கு, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அட்டை மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம அழகாக ஃபோல்டு பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிளான ஒரு DIY, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற அந்த காலண்டர் அட்டையிலையும் நம்ம வந்து யூஸ்லெஸ்ஸாக வச்சுருக்க வேஸ்ட்டு சுடிதார்லேயும் தான் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒரு பூஸ்ட் குடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை ஆர்வமாக எனர்ஜியாக பண்ணலாம். இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய்.